Taste the Daily. உலகுக்கே சோறு போடுற விவசாயியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறீங்க, மிக்க நன்றி. நாங்க நடு ரோட்ல நின்று மகஜர் கொடுத்தோம். முந்தா நாள் நடு ரோட்ல விவசாயிய நிக்க வச்சு பேரிகேடுக்கு அந்தாண்டு நிக்க வச்சு வாங்கினாங்க மகஜர். நீங்க எங்களை உட்கார வச்சு எங்களை கேள்வி கேட்கறீங்க, நன்றி, மிக மிக நன்றி. அம்மா ஆட்சி காலத்துல 110 விதியின் கீழே இது குமாரமங்கலம் தடுப்பணையை அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்க அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணீங்க, கட்டி முடிச்சாச்சு, இன்னைய வரைக்கும் திறக்கல. அதனால சீர்காழி பகுதியும் மயிலாடுதுறையில ஒரு 50% கிட்டத்தட்ட 60,000 ஏக்கர் 2 போகமும் நல்ல விதமா சாகுபடி பண்ணலாம். அத திறக்காம கடல்ல தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த இதுல நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கேன், எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, அந்த தடுப்பணையிலேருந்து எங்களுக்கு கும்கி மண்ணியாருங்கிறது அணக்கரையிலேருந்து பிரிஞ்சு வருது. அந்த கும்கி மண்ணியாருக்கும் இது தடுப்பணைக்கும் இடையில 900 மீட்டர் ஒரு மேல்மட்ட வாய்க்கால் மட்டும் எடுத்தா போறோம். ஆல்ரெடி வாய்க்கால் ஒன்று இருக்குது, ஓடையாறு இருக்குது. அதுல மேல்மட்ட வாய்க்கால் 900 மீட்டருக்கு எடுத்தா சீர்காழி மயிலாடுதுறையில 60,000 ஏக்கருக்கு நல்ல பாசன வசதி கொடுக்க முடியும். அது நான் டீட்டெயிலா நான் கொடுத்திருக்கேன், எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். கொஞ்சம் அதுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப செலவும் ஆகாது. அதனால இந்த மாவட்டம் செழிப்பா மாறும், உப்பு தண்ணி நல்ல விதமா மாறிடும். அதனால நீங்க அதை முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த சிபில் ரொம்ப மோசமாக இது பண்ணியிருக்காங்க. நேத்தி கூட ஆர்டர் போட்டிருக்காங்க, அந்த சிபில நீக்கணும்னு கேட்கறோம், இது பண்றாங்க. நீங்க அதான் தேர்தல் அறிக்கையில கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.